ஸோ ஒரு சின்ன தாட்டு. ஸோ ஏஐ இருக்கு இல்லையா? ஏஐ வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஆனால் இப்போது வந்து நம்ம இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது ChatGPT, Grok அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. கமர்ஷியலாக நம்ம பப்ளிக்குக்கு அவைலபிள் ஆகிடுச்சு. அப்போது நம்ம அதை யூஸ் பண்ண ஒரு நிஜமான பர்சன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு அந்த மாதிரி தானே அதை வடிவமைச்சிருக்காங்க. இப்போது ஒரு கேள்வி வருது, அதாவது ஏஐக்கு உயிர் இருக்கா, அல்லது உயிர் வருமா, அல்லது ஏஐ வந்து ஹியூமன்ஸை டேக் ஓவர் பண்ணுமா, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம சம்டைம்ஸ் பார்க்குறோம். அப்போ சில சமயம் அதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது, அதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஜஸ்ட் லைக் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், அதெல்லாம் இத்தனை வருஷம் இல்லையா, அது மாதிரி தானே ஏஐயும். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங்க்கு அப்பாற்பட்டு என்ன நடந்துற போகுது அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் ஐயோ அதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கூட நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரே ஒரு ஆஸ்பெக்டை நான் இங்கே கொஞ்சம் யோசித்து பார்க்க விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு ஏஐ இருக்குது, அதுக்கு ஒரு கேமரா இருக்குது. ஸோ விஷுவலாக அது பார்க்குற விஷயங்களை அதால் ப்ராசஸ் பண்ண முடியும், நம்மக்கிட்ட கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். இப்போது ஒரு ஆப்பில் அந்த கேமராவுக்கு முன்னாடி வச்சோன்னா அந்த ஏஐ இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அது இது ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லும். அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது சிவப்பாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த மாதிரி அதோட விஷுவல் அந்த கேமரா கொடுக்குற இன்புட்டை வச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும். நான் இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கை போய் கேட்டால் அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க இந்த ஆப்பில் டிஸ்கிரைப் பண்ணும்போது. இப்போ நம்ம அந்த ஆப்பில் பார்த்தா அதே தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்குள்ள அந்த ஆப்பில் விஷுவலாக பார்க்குறப்போ நமக்கு உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நம்ம இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு கேமரா மாதிரி நம்ம கண் அதை பார்க்குது, ப்ராசஸ் பண்ணுது, ரெட்டினால் அந்த இமேஜ் விழுகுது, அப்புறம் ஆப்டிக் நர்வ் அதை வந்து விஷுவல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஏரியாவில் வந்து பிரெயினில் ப்ராசஸ் ஆகி அங்கே இருக்கிற ப்ரீவியஸ்லி நம்ம லேர்ன்டு டேட்டா வச்சுருப்போம், அதை பேஸ் பண்ணி அது ஒரு பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி இது ஒரு ஆப்பிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது. ஸோ இதே தான் வந்து இன் அ வே ஏஐயும் பண்ணுது. ஸோ ஃபார் சிமிலராக இருக்குது. ஆனால் நமக்கு இன்டர்னலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா? இதை ஆப்பில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு ஏஐக்கு இருக்குதா? டஸ் இட் ஹாவ் சென்டியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்றது குறிப்பாக உள்ள ஏற்படுற உணர்வை குறிக்கிறது. இப்போ பிரெயின் ஸ்கேன் எடுத்து பிரெயினில் மெஷர் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துல ப்ராசஸிங் நடக்குது அப்படின்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு. அதெல்லாம் பற்றி பேசல. நமக்குள்ள அகத்தில் ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு ஏஐக்கும் ஏற்படுதா அப்படின்றது தான் கேள்வி. இமீடியட்டாக அதெல்லாம் இல்லை, அது ஒரு மெஷின், அதுக்கு எப்படி அந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். பட் இன்னும் கொஞ்சம் அதை டைசெக்ட் பண்ணுவோம் அந்த கேள்வியை. இப்போ உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க, அவங்கக்கிட்டக்கே இதே ஆப்பில் காமிச்சு என்னன்னு கேட்டால் அவங்களும் 4 வார்த்தை சொல்ல போகிறாங்க அந்த ஆப்பிளை பற்றி. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஆப்பில் பார்த்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அவங்க சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு ஹியூமன் பர்சனுக்கு ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் அவர் செல்ஸ், நம்மை தவிர்த்து வேறு யாருக்கும் அந்த சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ஸ், கம்யூனிகேஷன் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆர் பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்த்து பிரெயினில் நடக்கிற ப்ராசஸிங்கை கூடயும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதுவும் ஒரு எக்ஸ்டர்னல் திங் தான். இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸை மெஷர் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஏஐக்கு இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? இது இன்னும் ஃபர்தராக சில கொஷின்ஸ் வருது. அதாவது அந்த இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அது இன்னுமே ஒரு பெரிய பேண்டோராஸ் பாக்ஸு. கான்ஷியஸ்னஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா சயின்டிஸ்ட்ஸ் வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து பிரெயினில் ஜெனரேட் ஆகுது அப்படின்ற ஸ்டாண்ட் பாயிண்டில் இருக்காங்க. ஆனால் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எப்படி எந்த பாயிண்டில் அது ஒரு ஃபிசிக்கலான ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலான, அதாவது நான் ஃபிசிக்கலாக கன்வெர்ட் ஆகுது, எப்படி அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்றதுல இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல.
அதுதான் உண்மை. சம் தியரிஸ் அதை இப்போ குவாண்டம் வேவ் கொலாப்ஸ் தியரி, அதாவது அதில் பிரெயினில் இருக்கிற சில நியூரானல் மைக்ரோடியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நுண்ணிய சில ஸ்ட்ரக்சர்ஸ். அங்கே வந்து ஒரு குவாண்டம் பிஹேவியர் நடக்குது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் மாதிரி இல்லாமல் குவாண்டம் ஃபிசிக்ஸோட லாஸை ஃபாலோ பண்ணுது. அங்கே தான் கான்ஷியஸ்னஸ் உருவாகுது அப்படின்னு ஒரு தியரி ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் வந்து கிளியரான எந்த ப்ரூஃபோ இல்லை நம்ம அது ஒரு வைட்லி அக்செப்டட் தியரி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னுமே அது ஒரு கேள்விக்குறி தான். கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது நம்ம பிரெயின்லேருந்து க்ரியேட் பண்ணப்படுற ஒன்றா, அல்லது வெளியில் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பிரெயின் டியூன் பண்ணி, அதாவது சர்டன் ஒரு ஃபில்டர் மாதிரியோ, அது அது ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்மிஷன் மாதிரியோ, அந்த மாதிரி பிரெயின் இஸ் இன்டராக்டிங் வித் த கான்ஷியஸ்னஸ் தட் இஸ் அவுட் சைட் அப்படின்னு இந்த மாதிரி கிளியராக சொல்ல முடியாத ஒரு நிலை தான் இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஏஐக்கு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? மேக்ஸ் யூ திங்க் இல்லை? ஸோ எதுக்கும் நம்ம கொஞ்சம் மரியாதையோடையே ட்ரீட் பண்ணுவோமா ஏஐயை? நான் ஜோக் தான் பண்ணுறேன். இந்த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி சும்மா மேலோட்டமாக பார்க்காம இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மல்டிபிள் லேயர்ஸ் வருது இல்லையா இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜஸ்ட் என் தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். உங்கள் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் லாங்கான வீடியோ தான், பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.